அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆதுடைய கூட்டத்தார்களில் உயரமானவர்கள் 100 முழமாக இருப்பார்கள், குள்ளமானவர்கள் 60 முழமாக இருப்பார்கள். அவர்கள் ஒரு வீடு கட்டுவார்கள், அதில் குறைகள் வந்தால் மீண்டும் அந்த வீட்டை இடித்துவிட்டு வேறு புதிய வீடு கட்டுவார்கள். அத்தகைய வலிமையை பெற்றிருந்தவர்களாக இருந்தார்கள். நபி நூஹு, உங்கள் இறைவனின் இத்தகைய அருட்கொடையை பெற்றும் அதை நினைக்காமல் இறை சிந்தனையை விட்டு விலகாதீர்கள். இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள், அதுவே உங்களுக்கு நலமாக இருக்கும் என்பார். இதைக் கேட்டு அவர்கள் ஹூது அலை இறக்கும் அளவு அடித்து துன்புறுத்தி விரட்டினார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களின் கபடத்தில் இருந்து ஹூது அலையை காத்துக் கொண்டான். ஹூது அலையின் உபதேசத்தை பார்த்து அவர்கள் சிரிப்பார்கள். நீர் எங்களுக்கு உபதேசம் கொண்டு வந்தீரோ, உங்களுடைய உபதேசத்தை வைத்துக் கொண்டு எங்கள் தகப்பன்மார்கள் எங்களுக்கு வழிகாட்டிய தெய்வத்தை நாங்கள் விட வேண்டுமோ என்பார்கள். நீர் உண்மையான ரசூலாக இருந்தால், உண்மை சொல்பவராக இருந்தால் எங்களுக்கு வேதனை வரும் என்று எச்சரிக்கை செய்கிறீரே, அந்த வேதனையை கொண்டு வாரும் பார்க்கலாம் என்று சொன்னார்கள். ஹூது அலை கூறினார், அப்படியானால் உங்கள் இறைவனிடத்தில் உங்கள் மேல் அதாபும் கோபமும் உண்டாகும் என்றார். நீங்கள் ஒருவரை பிடித்தீர்கள், ஆனால் அவரை அடிக்கிறீர்கள், வாளினால் வெட்டுகிறீர்கள். இப்படி பாவகாரியங்களை விட்டு உங்கள் நாயனுக்கு பயந்து கொள்ளுங்கள் என்றார். அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஆடு மாடு ஒட்டகங்கள் கொண்டும் பிள்ளைகளைக் கொண்டும் தோட்டங்களைக் கொண்டும் அருவி ஆறுகளைக் கொண்டும் உங்களுக்கு உதவி செய்து இருக்கிறான். அப்படிப்பட்ட நாயனுக்கு பயப்படுங்கள் என்றார். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், உதை நீர் எங்களுக்கு எந்த அதாட்சியும் கொண்டு வரவில்லை. நீர் சொல்லுவதற்காக நாங்கள் எங்கள் சாமிகளை விடமாட்டோம். உம்மை நாங்கள் நம்பிக்கை கொள்வதுமில்லை, உம்முடைய சொல்லை கேட்பதும் இல்லை. நீ எங்களுடைய சாமிகளை திட்டுவதற்காக வேண்டி உம்மை தீமைகள் கொண்டு தொடுவோம், உம்முடைய புத்தி பேதளித்து பிதற்றிக் கொள்ளாதே என்றார்கள். அதற்கு ஹூது அலை சொன்னார்கள், நான் என் மேல் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை சாட்சி வைக்கிறேன், நீங்களும் சாட்சியாக இருங்கள். அல்லாஹ் இல்லாததை நீங்கள் வணங்குகிறீர்களே, அதை விட்டு நான் நீங்கிக் கொண்டேன். நீங்கள் உண்மை சொல்லுபவர்களாக இருந்தால், உங்களுடைய சாமிகள் தீமையான காரியத்தைக் கொண்டு என்னை பிடிப்பதாக இருந்தால், என்னை அந்த சாமிகளுக்கு இடையில் விட்டுவிடுங்கள். நான் அவற்றையெல்லாம் உடைத்து போடுகிறேன். நான் அல்லாஹ் அல்லாததை நம்பிக்கை வைத்ததில்லை. என்னுடைய இறைவனானவன் ஊர்வன, பரப்பன மற்றும் அனைத்து பிராணிகளின் முன்னேற்றி ரோமத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறான் என்றார்.